யாரும்மா நீ? என்னம்மா வேணும்? ஐயா, இது வட்டிக்கு விடுற முரளி வீடு தானே? ஆமாம்மா. என்னம்மா ஐயா பேரெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு இப்போ அவங்கள பார்க்கணுமா? இப்போ பார்க்க முடியாது. ஐயா ரெஸ்ட் எடுக்க டைம். இல்லை, எனக்கு அவரை உடனே பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? என்னம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐயா யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்க டைம். போமா, போயிட்டு அப்புறமா வா. ப்ளீஸ் கூப்பிடுங்க ஐயா. அவர்கிட்ட போய் மினிஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐயா வந்துடுவார். என்னது? மினிஸ்டரா? ஆமாம் ஆமாம், மினிஸ்டர் தனசேகர். இருங்கம்மா, நான் ஐயா கிட்ட போய் சொல்றேன். ஐயா, ஐயா. என்ன? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட ரெஸ்ட் டைம்ல யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. என்ன வேணும்? ஐயா, மினிஸ்டர் தனசேகரோட பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதான் ஐயா. என்னது? மினிஸ்டர் தனசேகரா? இப்பதான் அந்த ஆளு பதவியிலே இல்லையே, ஜெயில இருக்காரு. அவர் பொண்ணு எதுக்காக என்ன பார்க்கணும்? தெரியலங்க ஐயா, உங்களை பார்த்து ஆவின்னு நிக்காங்க. சரி சரி, நீ போய் உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் பாத்துக்கிறேன். டே அண்ணா, நீ மட்டும் உனக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சிட்ட. இந்த காவியா இருக்க வரைக்கும் நடக்காதுடா. அந்த கவியோட வாழ்க்கைய என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன? இதுக்காக என்ன பார்க்கணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன சார், வந்தவங்கள இப்படியா கேட்பீங்க? இருங்க 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 சார், நீங்க யாரு, எவரு, எப்படிப்பட்டவனு எல்லாம் எனக்கு தெரியும். முரளீந்திரன். என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கியே, நீ அப்போ எப்பேற்பட்டவளா இருக்குவ? சொல்லு, உனக்கு இப்ப என்ன விஷயம் வேணும்? என்ன பண்ணணும்? அட, கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டீங்க. குட் குட், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். உன்னால் மட்டும்தான் முடியும். என்ன? என்ன காரியம்? உங்களுக்கு கவினையாவை தெரியுங்களா? கவினையா? ஏய், இப்ப எதுக்காக அவளை பத்தி இங்க பேச வந்திருக்கா? அவளுக்கு உனக்கு என்ன? இருங்க இருங்க சார், கவினையாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கவினையா மேலே ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும். அவளை எப்படியாவது அடைஞ்சிட மாட்டோமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் சார், உங்கள் ஆசை நிறைவேறாது போலயே. ஏய், பேச்ச ஒழுங்கா பேசு. இந்த முரளீந்திரனுக்கு அந்த கவினையா தான். எனது கவினையா எனக்கு கிடைக்க மாட்டாளா? எப்படி கிடைக்காம போவா? அவ எனக்கு தான். சார் சார், நீங்கள் மட்டும்தான் கவினையா கவினையான்னு இருக்க வேண்டியதுதான். அவங்க வேலை பார்த்த வீட்டுக்கே முதலாளியாவி சந்தோஷமாக குழந்தை குட்டியோட வாழ போகிறா. அதை நீங்கள் பார்த்துட்டு ஏன் கவினையா என்னை விட்டு போயிட்டாளுன்னு பாட்டு படிக்க வேண்டியதான். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்கிறேன்னா உண்மைதான் சொல்கிறேன். வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி அந்த வீட்டுக்கே ஓனரானாலாம். அந்த கதை தான் இந்த கவினையா. அந்த கவினையா எங்கே வேலை பார்க்குறாளோ அங்கே இருக்க வருணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. உனக்கு தெரியுமா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இந்த வாங்கியிருக்காங்கல்ல பணம், நீ தான் வட்டிக்கு வட்டி குட்டிக்கு குட்டிக்குன்னு போட்டு ஒரு தொகை ஏற்றி வச்சிருக்கே. மொத்த பணத்தையும் உங்கள் மூஞ்சில் தூக்கி வீச போகிறாளாம். ஆனால் இனி எப்படி உனக்கு கவினையா சொந்தமாவா? என்ன முரளீந்திரன், எப்படி கோட்டையை விட்டுட்டீங்களே? உங்களுக்கு பிடிச்சிருக்கனா எந்த வழியிலேயே அவளை அடைஞ்சிருக்க வேண்டாம். இப்படியா விட்டு வைப்பீங்க? இப்போ கிளி பறந்துட்டு. இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. அந்த கவினையா எனக்கு தான். அவளுக்காக தானே வட்டிக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு தொகையை ஏத்து வச்சிருக்கேன். இல்ல, நான் கவினையா விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? சார், அவ யாரை கல்யாணம் பண்ண போறாளோ அவங்க எனக்கு எதிரி. அப்போ உங்களுக்கும் எதிரி தான். எதிரிக்கு எதிரி நண்பன். அதான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா கவினையா உங்களுக்கு, இல்லைன்னா அந்த கவினையா அந்த வருணுக்கு. என்ன சொல்ற? இங்கே பாரு, உனக்கு கவினையா வேணும்னா நீ பணம் கொடுத்துருக்க, அதனால கவினையை எனக்கு நினச்சிட்டு இருக்க. பணத்தை உன் மூஞ்சில் தூக்கி வீசிட்டு அவளுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக வாழ போறா. விட்டு கொடுக்க போறியா சொல்லு? இந்த முரளீந்திரனை பத்தி உனக்கு தெரியாதுல சரியா? இந்த முரளீந்திரன் ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டான். அந்த கவினையா இந்த முரளீந்திரன் மட்டும்தான், வேற எவனும் எதுக்க வர மாட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் செஞ்சேனா கவினையா உனக்கு சொந்தமாயிடுவா. நான் நினச்சதும் நடந்துடும். என்ன செய்ய மட்டும் சொல்லு. எனக்கு கவினையா வேணும். அதுக்காக நானும் எந்த எல்லைக்கும் போவேன். சொல்லு, உங்ககிட்ட இருக்க ஐடியாவை சொல்லு. வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா, இது கண்டிப்பா சாத்தியமாகுமா? கண்டிப்பா இது சாத்தியமாகும். நான் சொன்னதை மட்டும் செஞ்சேன்னா கவினையா உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருப்பா.
அப்புறம் உன் இஷ்டம். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வரட்டா? பார்த்துக்கோ. கவினையா வேணும்னா நான் சொன்னதை செய். அஞ்சலி நில்லு. என்ன? என்ன அஞ்சலி, என்ன நீ இப்படி கேட்குற? நான் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். என்ன அஞ்சலி, என்ன ஒரடியா தூக்கி வீசிட்டு போற? இங்கே பாருங்க சக்தி, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போங்க. என் லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? அப்படியெல்லாம் முடியாது. நான் ரவி அண்ணா கிட்ட பேசலாம் போறேன். நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்க சக்தி, தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க நடக்குது வேற. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கவும் இல்லை, எனக்கு லவ் பண்ணணும்னு தோணலைன்னு. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் நீங்களும் அவன மாதிரியே என்ன பண்றீங்க? விடுங்க. வேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது எதுக்கு ஒரு அடியோட நிப்பாட்டின? அடிடி, உன் ஆத்திரம் தீர்ந்த வரைக்கும் அடி அடி. எவ்வளோ ஒரு நாய் பண்ண தப்புக்கு நீ என்னடி பண்ணுவ? உன் மேல என்னடி தப்பு இருக்கு சொல்லு. நானும் ஒன்று என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். ஒரு அடியா ஒதுங்கி போற? இங்க பாருங்க, அது தேவையில்லாம என் பின்னாடி வராதீங்க. உங்க டைம் தான் வேஸ்ட். உங்க லைஃப்பை பார்த்துட்டு போங்க. இனிமே என் பின்னாடி வந்தீங்க, நீங்க ஏன் சொல்றது, நானே ரவி அண்ணா கிட்ட சொல்லிடுவேன். இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான். போய் உங்க லைஃப்பை பாருங்க. போடி போ போ. நீ எவ்வளவுதான் என்ன வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் என்னாலலாம் முடியாது. எனக்கு நீ வேணும். அப்படிலாம் உன்னை விட மாட்டேன். தேடி பார்த்தேன். கடல் மேல் ஒரு துளி விழுந்ததே. பாருக்குண்ணா, நீ அப்பலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கா. சரி வராது, பார்த்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்களை எதுக்காக கூப்பிட்ட? அத்தை நீங்களே கேளுங்க அத்தை. குணா ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான். நான் உண்மைதான் சொன்னேன். உனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பீத்தாத. குணா ரொம்ப ஓவரா பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? ரொம்ப ஓவரா பேசாத. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இவங்க ரெண்டு போடுற சண்டே பார்த்தீங்களாக்கா? என்ன உங்க சண்டே பார்க்கணுமா இல்லை நாங்கள் இருக்க வேலையை பார்க்கணுமா? ஆமா, நீங்களே சொல்லுங்கம்மா. ருத்ராக்கு எதுவுமே தெரியாதுல்லம்மா. சமைக்க தெரியுமா ருத்ராக்கு? இன்ன வரைக்கும் ஆச்சு எனக்கு ஒரு காஃபி கூட போட்டு தந்ததில்ல. இவ என்கிட்ட வந்து நான் அப்படி சமைப்பேன் இப்படி சமைப்பேன் வந்து பீத்துனா நான் என்னம்மா பண்றது? குணா உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு. நான் எப்படி சமைச்சிட்டு வரேன்னு மட்டும் பாரு. என்ன பத்தி ஒன்றும் தெரியாது, நான் பீத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். டேய் உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா. அம்மா பாத்தியம்மா, உன் முன்னாடி உன் பையனை வாடா புடன்னு சொல்றான். நீ என்னம்மா கேட்டுட்டு அமைதியா இருக்கா? கேளுமா. ஒரு நல்ல மாமியார் நான் என்ன பண்ணணும் கேளுமா. இங்க பாருங்க, வேலை ஊர்பட்டது இருக்கு. கல்யாண வேலை வச்சுட்டு உங்களுக்கு நான் இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க அவங்க ரூமுக்கு போங்க முதல்ல. இல்லத்த, இது என்னோட தன்மான பிரச்சனை. டேய் குணா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் இப்போ உடனே சமைச்சு தரேன். இவ பத்தி என்ன பண்ணிட்டு போங்க. ஏ சாச்சனா, இமையாவை பாத்தியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன நல்லா தான் இருப்பா. ஆமா, தேவையில்லாம என்கிட்ட இமையா பத்தி பேச வேண்டாம். சாச்சனா என்ன இது பதில்? நான் அப்பவே உன்னை இமையில போய் பார்க்க சொன்னேன், பாத்தியா என்ன? அம்மா நீங்க தாம்மா இமையா இமையா தூக்கி வச்சு ஆடுறீங்க. அவ முன்ன மாதிரியே இல்ல. சும்மா இருங்கம்மா. அவ என்ன பண்ணிட்டு போறா? நீங்க பார்க்க சொன்னீங்கன்னா பார்க்க போனேன். ஆனா அண்ணன் என்ன திட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. அவ ஒண்ணுக்கு ரெண்டு அண்ணன் கிட்ட பத்தி வைக்கா. இமையா முன்ன மாதிரியே இல்ல. ரவி அப்படியெல்லாம் திட்ட மாட்டானே. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. நீங்க போய் அவளுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்க. நான் அதுதான் போய் கேட்டேன். வேண்டான்னு சொன்னா. நான் அப்புறம் ஒன்றும் பேசல. ஆனா அண்ணன் வந்து திட்டிட்டு இருக்காங்க. ரவி அப்படியெல்லாம் சும்மா எல்லாம் திட்ட மாட்டான். சொல்லு என்ன பண்ண? ஏமா நான் இதுக்கு முன்ன இமையில வாப்போன்னு சொன்னதே இல்லையா? சொல்லுங்கம்மா. நீ என்ன சொன்ன அதை முதல்ல சொல்லு. அம்மா நான் எதுவுமே பண்ணலமா. ஏமா என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? அவளை நம்புறீங்க, உங்க பெத்த பொண்ணு என்ன நம்ப மாட்டீங்களா? சாச்சனா உன்னை நம்பாமல இல்ல. ஆனா ரவி அனாவசியமா திட்ட மாட்டான். அதான் அம்மா கேட்குறா. சொல்லு நீ என்ன சொன்ன? இல்லை சித்தி, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க இமைய வளைங்க எவ்வளோ பிரச்சனைன்னு. காலையில் கூட ருத்ரா கையில் சாம்பார் கொட்டிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்டால் நான் பண்ணல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சாரி கேட்குறா. அப்புறமா அதே தான் பண்ணுறான். அதான் நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டேன். அதான் இப்போ எங்கள் அண்ணனை கைக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப வேண்டாத வேலைலாம் பண்ணுறேன்னு திட்டினேன். அண்ணன் உள்ளே இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அண்ணன் வந்து திட்டினாங்க. சாச்சனா உனக்கு இது என்ன வேலை? அது காலையில் முடிஞ்சிட்டு அதை போய் நீ அவளை மறுபடியும் போய் திட்டிருக்க. அப்போ என்ன சும்மாவா இருப்பான்? இல்லைம்மா, நான் அவகிட்ட நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட, அண்ணனை கைக்குள்ள வச்சுட்டு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கேட்டேன். அண்ணன் நான் சொல்ல வரதே கேட்கல. காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரேன், அதை கூட அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ எப்படி என் பொண்டாட்டி திட்டலாம், எப்படி நீ கேள்வி கேட்கலான்னு ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. சாச்சனா நீ என்ன சொன்னாலும் நீ இப்போ போய் பண்ணது தப்பு தான். சித்தி என்ன சித்தி? ஆனால் அவ பண்ணுறது சரியா சொல்லுங்க? எவ்வளோ வேண்டாத வேலையெல்லாம் பார்க்குறான் சொல்லுங்க. மதியம் கூட பாட்டி வெண்ணி கேட்டாங்க, காலையிலே கொட்டிட்டா. நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம்
தெரியாமையா பண்றா? ஒன்று ரெண்டு தெரியாம பண்ணலாம், நடக்குது எல்லாமே வேணும்னு பண்ற மாதிரியே இருக்கு. ருத்ரா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ருத்ரா இந்த வீட்டுக்கு வாரது பிடிக்காத மாதிரியே இருக்கு. சாச்சனா உனக்கு வர வர வாய் கூடி போயிட்டு இருக்கு. தேவையில்லாம எதுவும் பேசாம உள்ள போ. அக்கா, சாச்சனா சொல்றது சரிதானக்கா. இமைய நடவடிக்கை ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. இமையில எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சதோ இப்போ அந்த அளவுக்கு எனக்கு அவளை பிடிக்காமலே போயிட்டு. மதியம் கூட அத்தை ஒரு வெண்ணி தானே கேட்டாங்க, என்ன பண்ணா? கொவிக்க கொவிக்க வெண்ணியை போட்டு கையில கொடுத்துருக்கா. அக்கா, இதெல்லாம் வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. என்னமோ மனசுல வச்சுட்டு பழி வாங்குற மாதிரியே இருக்கு. என்ன அபிராமி நீயுமா? அக்கா, முதல்ல நீங்க ஓவரா சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டுங்க. இமையா முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டா. எப்போ ருத்ரா கல்யாண பேச்சு நம்ம எடுத்தோமோ அண்ணன் அவ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கா. எனக்கு என்னமோ ருத்ரா தான் இங்க வாரது அவளுக்கு பிடிக்கல என்னமோ. ஏன்னா அவளுக்கு நேத்ராவையும் பிடிக்காது, இப்போ ருத்ராவும் வரல. அதான் அவளுக்கு பிடிக்காம ஏதோ என்னமோ வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன அபிராமி நீ எப்படி பேசுற? ருத்ரா கூட கல்யாணத்தை பத்தி பேசுனது யாரு? இமையா தானே. அவளே பேசிட்டு அவளுக்கே பிடிக்காம இருக்குமா என்ன? இல்லக்கா, நானும் முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ருத்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. ருத்ரா முன்னாடி ரவியை கல்யாணம் பண்ணிக்க முன்னே இமையெல்லாம் ரொம்ப பேசியிருக்கான். குணா கூட வச்சலாம். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் மனசில் வச்சுதான் இப்போ பழி வாங்கிட்டு இருக்காளான்னு தோணுது. இமையா முன்ன மாதிரி இல்லக்கா, ரொம்ப மாறிட்டா. தலைக்கணும் எல்லாம் கூடி போய் தான் இருக்கு. ஜானிக்கு எத்ததான் இமையால ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அவள் பண்ணுறதெல்லாம் கண்ணுக்கே தெரியல அத்தைக்கு. அத்தை, நாங்கள் இந்த வீட்டோட மருமக தான். சொல்லப்போனா எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. உங்கள் சொந்த நாத்தனார் பொண்ணு. ஆனால் அவள் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறா சொல்லுங்க அத்தை. ஆமாம்மா, அண்ணா கூட போய் தனி அங்கே போயிட்டு வந்தால, அப்பலேருந்து அவள் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா. அண்ணன் வேற அவளைதான் முழுசா நம்புறாங்க. நாங்க என்ன சொல்ல வரேன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இவன் என்ன சொல்றாலோ அதுதான் அண்ணன் நம்புறாங்க. ஆமாம்மா, எனக்குமே இனிய நடவடிக்கையில் சேஞ்சஸ் இருக்கு. முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா. நான் கூட சாரியில் ஜூஸ் கொட்டும்போது எதிர்ச்சியாக தான் கூட்டியிருப்பான்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொன்றும் நடக்கிறது பார்க்கும்போது ஏதோ வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த பேச்சு இதோட விடுங்க. ருத்ரா, நீ என்னமோ குணாக்கு சமைச்சு கொடுக்க போறேன்னு சொன்னல, போ அந்த வேலையை பாரு. போ, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அபிராமி நீயும் வா, இவங்க கூட சேர்ந்து பேசுனதெல்லாம் போதும். உள்ள வா, வேலை ஊர்பட்டது இருக்கு. பாத்தீங்களா சித்தி, அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. இப்பவும் இமையாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க. போதும் சாச்சனா, போ வேலை இருந்தா பாரு போ. ஆமா ஆமா, எங்ககிட்ட எல்லாரும் சொல்லுங்க. சாச்சனா, வர வர உனக்கு வாய் கூட்டிட்டு தான் இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி போ, உள்ள வேலை இருந்தா போய் பாரு. போ ருத்ரா, போமா போடா. சரி சரி, பார்த்தது போதும். என்னமோ செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னேன். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. போ போ போய் பண்ணு போ. பார்க்க தானே போறேன், பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பார்க்கலாம் பார்க்கலாம். ருத்ரா, செம மனடி. டேஸ்ட் பக்காவா இருக்கும் போல. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உனக்கு டேஸ்ட்டுக்கு தரேன், எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா? கண்டிப்பா, நான் டேஸ்ட் பத்தி எப்படி இருக்குன்னு நான் தான் சொல்லுவேன் சரியா? சரிங்க மேடம். இன்னும் எவ்வளோ நேரம்? இரு முடிஞ்சிட்டு இரு, நான் பவுலில் வச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் தரேன். சூப்பர் சூப்பர், சீக்கிரம் தாடி. ஏ ருத்ரா, நெய்வனம் அவளை தூக்குதுடி, சீக்கிரம் தாடி. இருடி, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அட்டா என்ன டேஸ்ட். ஏ ருத்ரா, செம்ம டேஸ்டா இருக்குடி. ஏய் எனக்கு தந்துடுடி, நான் இங்கே வச்சு சாப்பிட்றேன். அங்கே போனா குணா தரவே மாட்டான். தந்துடுடி. நிஜமாவே நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. சரி தேங்க்ஸ் டி. சரி, இதை நீ சாப்பிடு, நான் குணாக்கு வேற பவுல்ல எடுக்கிறேன். ருத்ரா, சாச்சனா, கொஞ்சம் வந்துட்டு போங்கம்மா. என்னம்மா, எதுக்கு? கொஞ்சம் வாங்கடி. எதுக்குன்னு சொன்னதான் வருவீங்களா? கொஞ்சம் வாங்க. வரேன் அத்தை. சரி சாச்சனா வா, அத்தை கூப்பிட்றாங்கல்ல, என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா வந்து எடுத்துட்டு போவோம் சரியா? சரி வா. நான் நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி, அம்மா கூப்பிட்றாங்க, போகலன்னா திட்டுவாங்க. சரி வா. ஏய் சாச்சனா, இங்கே தானே இருக்க போற, எப்போ வேணா வந்து சாப்பிடலாம். சரி வா, அத்தை அப்பவே கூப்பிட்டாங்கல்ல, வா என்னன்னு கேட்டுட்டு வருவோம். சரி வா. இவ்வளோ பண்ணியும் ஜானை இன்னும் இமையால விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. விட மாட்டேன். தண்ணி எடுக்க வந்துட்டு இருக்கா. வா இமையா, உனக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. இந்த கேசரியில என்ன பண்ணலாம்? உப்பை மிளகையும் அள்ளி போடுவோம். பழியை இமையா மேலே தூக்கி போடுவோம். இமையா, இதோட உன்னை எல்லாரும் மொத்தமாக வெறுத்துருவாங்கடி, மொத்தமாக வெறுத்துருவாங்க. இதுதான் எனக்கும் வேணும். இமையா, எங்கம்மா போற? இல்லத்த, தண்ணி இல்ல, அதான் தண்ணி எடுக்க கிச்சனுக்கு போறேன். இரு, அத்தை உனக்கு வந்து வாத்து தரேன். இரு, நான் வரேன். இல்லத்த வேண்டாம், தண்ணி தானே, நான் எடுத்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். சரிம்மா சரி, பார்த்து போ. சரிங்கத்த. வர நம்ம இங்க நிக்க கூடாது, பின்பா சொல்லிட்டு வெளியே போயிடலாம். யாரு கிச்சன்ல வந்தா? உப்பு டப்பா திறந்துருக்கு. சரி, மூடி வைப்போம். திறந்தா மூடியே வைக்க மாட்டாங்க போல, அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இமையா, என்ன பண்ற? யாருன்னு தெரியல, உப்பு டப்பாவை திறந்துட்டு மூடாம வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் மூடி வச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு சாச்சனா? அப்படியா? தெரியல யாருன்னு. சரி, கொஞ்சம் தள்ளுறியா? கேசரி எடுத்துட்டு போக வந்தேன். என்ன கேசரியா? ஆமா, ருத்ரா குணாக்காக செஞ்சிருக்கா. சரி, நீ கொஞ்சம் தள்ளுறியா? எடுத்துட்டு போறேன். என்ன சாச்சனா, முன்ன மாதிரி என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற. நீ அதுக்கு முன்ன மாதிரி இருக்கணும். நீ ரொம்ப மாறிட்ட. நீ தள்ளு, எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் நான் இப்போ எதுவுமே சொல்லலையே, அழுகுற? நான் உன்னை எதுவுமே சொல்லல, நான் கேசரி தான் எடுக்க வந்தேன். நீ கொஞ்சம் தள்ளுறியா?
சாச்சனா அது இங்க பாருமா, உங்ககிட்ட பேச என்னால முடியாது. உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லுவேன், நீ உடனே அண்ணா கிட்ட போய் பத்தி வைப்ப. அண்ணா கிட்ட எல்லாம் ஏசி வாங்க முடியாது. நீ கொஞ்சம் தள்ளுறியா? சாச்சனா, நான் வர்மா கிட்ட எதுவும் சொல்லல. அதான் நான் சொல்லிட்டேன்ல, பேசுறது ஒண்ணு இல்லைன்னு. கொஞ்சம் தள்ளு.